அதே போலதான் நானும். ये सब हम भूल जाते हैं, आपके समान ही मैं भी हूँ। அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய ரத்தம் பேதுரு சொல்கிறார் அது விலையேறப்பெற்ற ரத்தம். उनका लहू बहुत बहुमूल्य लहू है करके पतरस कहते हैं। ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய ரத்தத்தால் நம்ம கழுவி हर சுத்திகரிக்கப்படும். एक मिनट परमेश्वर के लहू हमें शुद्ध करता है। எல்லாம் நமக்கு விசுவாசிக்க ஏன் தடையா இருக்குது? क्यों हमें विश्वास करने के लिए रुकावट होती நம்ம है? மனசாட்சி நம்ம மனசாட்சி நம்மளை விசுவாசிக்க விட மாட்டோம். हमारे मन की गवाही हमें विश्वास करने के लिए नहीं होती है। நம்ம நல்லவங்க இல்லை எப்படி அவர் தருவார்? हम अच्छे लोग नहीं हो कैसे करेंगे? நல்லோருக்கும் தீயோருக்கும் நீதியின் சூரியன் மழையை பெய்ய பண்ணுகிறார். बुरे लोगों को भला लोगों को भी परमेश्वर सूरज को उगाते हैं। நீ இவ்வளவு பாவம் செஞ்சுட்ட உனக்கு நான் தர முடியாதுன்னு சொல்கிற தேவன் அப்படி तुम इतने पाप किए हैं तुझे नहीं दूंगा करने वाले परमेश्वर नहीं है। நம்முடைய பாவத்தை உணர்ந்து हमारे पाप को महसूस कर நான் உங்களுக்கு விரோதமா செய்தது உண்மைதான் ஆண்டவர். आपके विरोध मैंने पाप किया, सच्चा है परमेश्वर। இனிமேல் நான் உங்க வசனத்தின்படி நடப்பேன். फिर से मैं आपके वचन के अनुसार चलूंगी। உங்க ரத்தம் என்னை சுத்திகரிக்கட்டும். आपके लहू मुझे शुद्ध करने दो। ஒவ்வொரு நிமிஷம் அவருடைய ரத்தம் நமக்கு हर एक पल हम उसके लहू से शुद्ध होना है। மனசாட்சி நீங்குவதற்கு அவருடைய ரத்தம் தேவையா இருக்குது. मन की विवेक शुद्ध होने के लिए उनके लहू की जरूरत है। மூணு காரியங்கள் தேவனோடு நம்மை போக விடாதபடி செய்கிறது. 3 कार्य परमेश्वर के संग जाने के लिए नहीं देती है। முதலாவது நம்முடைய மனசாட்சி. पहले हमारे विवेक, அது நல்ல மனசாட்சியா வரணும்னா वो भला विवेक चाहिए तो அது சுத்திகரிக்கப்படணும். उसे शुद्ध करना जरूरी है। ரெண்டாவது இன்னும் ஒருத்தன் நம்மை दूसरा குற்றம் சாட்டுகிற சாத்தான் இருக்கிறான். और एक हमें गुनहगार ठहराने के लिए शैतान है। அல்லேலூயா. हालेलुया। இன்னொன்னு நம்ம மனசுல நான் பாவம் செய்தேன்னு சொல்லுது. और एक बार हमारे मन से ही हम पाप किए कर कबूल करते हैं। இதுக்கெல்லாம் தேவை அவருடைய ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். इसकी सबको जरूरत है परमेश्वर की लहू। இருதயம் மகா திருக்குறளும் கேடுள்ளதுமா இருக்குது. हृदय बहुत बुरा है कर लिखा है। எரேமியா 17:9 சொல்லுது. यिर्मयाह 17:9 पर के कहा है। அவருடைய வசனத்தால் நம்ம ஜெயிக்கப்படணும். उनके वचन के अनुसार हम उत्पन्न होना है। வாசிப்போம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? நம்முடைய இருதயம் மகா திருக்குறளும் கேடுள்ளதுமா இருக்கிறது. हमारा हृदय बहुत बुरा है। நம்மால் அந்த இருதயத்தை செம்மைப்படுத்த முடியும். हमारे हृदय को सीधा हम नहीं कर सकते हैं। ஆண்டவர் இருதயத்தை சுத்திகரிப்பதற்கு வேற ஒன்று செய்கிறார். हमारे मन को शुद्ध करने के लिए परमेश्वर और एक कार्य करते हैं। இருதயத்தை சுத்திகரிக்க முடியாது. हमारे मन को शुद्ध नहीं कर पाएंगे। அது நமக்கு யார் சத்தம் வருதா? புதிய இருதயத்தை வர்த்தாரணும். वो एक नया हृदय को देना है। हालेलुया। எசேக்கியேல் 36:26 சொல்லுது. एसेकिएल की पुस्तक 36 26 पर है। உங்களுக்கு நலமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா। அப்போ நம்ம ஆண்டவரே என் இருதயத்தை கழுவும் அது இல்ல. हम हमारे हृदय को धोने के लिए कहेंगे वो नहीं। துர்மனசாட்சி நீங்க ரத்தம் தெளிக்கப்படுதல்னு சொல்லியிருக்கு. जो धोखेबाज से हम छुड़ाने के लिए परमेश्वर के लहू चिपकाते हैं। சுத்திகரிக்கிறது வந்து நம்ம மனசாட்சி நல்ல மனசாட்சியா மாறுவதுதான். जो शुद्ध होता है वो मन की विवेक शुद्ध होने के लिए ही है। ஆண்டவர் சொல்றாரு எப்படி புதிய இருதயத்தை தருவேன்னு சொல்றாரு. कैसे नया मन को देता हूँ कर कहते हैं। நம்ம அவருக்கு விரோதமாக हम विरोध விக்கிரக ஆராதனை செய்தாதான் விக்கிரக ஆராதனை இல்ல. मूर्ति पूजा करते वही मूर्ति पूजा नहीं है। ஆண்டவரோட எதுல நம்ம அன்பு ரொம்ப வச்சிருக்கோமோ பிரியம் வச்சிருக்கிறோமோ அதெல்லாம் விக்கிரக ஆராதனை. परमेश्वर से बढ़कर हम किस पर प्यार रखते हैं वही मूर्ति पूजा है। இசைக்கேல் தீர்க்கதரிசி சொல்றாரு. एसेकिएल भविष्यद्वक्ता कहते हैं 22 வசனத்துல அதெல்லாம் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி इसलिए इजरायली लोगों को देखकर ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் परमेश्वर क्या कहते हैं, இஸ்ரவேல் வம்சத்தாரே इस्राएल के परिवार के लोग உங்கள் நிமித்தம் அல்ல तुम्हारे कारण नहीं, நீங்கள் வந்து சேர்ந்த புறஜாதிகளிடத்தில்
பரிசுத்த குலைச்சலாக்கின என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தமே நான் இப்படி செய்கிறேன். तुम लोग आए हुए अन्य जाति में जो अशुद्ध किया उसी लिए मैं पवित्र कर ठहराने के लिए आया हूँ. இந்த உலகத்துல அவருடைய நாமத்தை தரித்து கொண்டு அவருடைய நாமத்தின்படி நடக்காம उसके नाम को रखकर उनके नाम के अनुसार नहीं चलते तो பரிசுத்த குலைச்சலாக்குதோம். अपवित्र करते हैं. அதனால ஆண்டவரே வந்து அவருடைய நாமத்தின் நிமித்தமாக இறங்கி நமக்கு ஒரு புதிய இருதயத்தை इसीलिए தருகிறார். वो खुद ही उतार कर आकर वो एक पवित्र करना चाहते हैं. நான் உங்களுக்கு புதிய இருதயத்தை கட்டளையிட்டு मैं तुझे एक नया मन देकर புதிதான ஆவியை கட்டளையிட்டு और नया आत्मा देकर கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு जो पत्थर के हृदय को निकालकर சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். मांस के हृदय को दूंगा. எங்க பார்த்தாலும் அன்பை பார்க்க முடியல, ஒரே கல்லான இருதயம். कहाँ पर भी देखेंगे तो प्रेम नहीं देख पाते हैं, पत्थर के जैसे है. எத்தனையோ முறை செய்தியில சொல்லியிருக்கு. பரிசுத்த குலைச்சல்னா என்னது? ये कितने बार मैंने कहा है अपवित्र बोलेगा तो क्या है? பரிசுத்த குலைச்சல்னா अपवित्र बोलेंगे तो क्या? मेरे प्रचार में कहा कही हूँ. என்னாகமம் 20 அதிகாரம் गिनती के पुस्तक 20 ஆண்டவரை நம்பலன்னா பரிசுத்த குலைச்சல். परमेश्वर को भरोसा नहीं करेंगे तो वो अपवित्र हो जाएगी. என்னாகமம் 20 அதிகாரம். அதனால गिनती के தான் पुस्तक 20वां अध्याय. மோசே கானான் தேசத்துக்கே போகல. मूसा कानान देश में नहीं गए थे. என்னாகமம் 20 அதிகாரம் 12ஆம் வசனம் நினைக்கிறேன். 12वां वचन 11 12 கண்மலையை அடிக்கிறது. 12ஆம் வசனம் 20 அதிகாரம் பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். என்ன குற்றம் நம்மகிட்ட இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு? मेरे अंदर क्या दोष है कर परमेश्वर कहते हैं அவரை நம்பாத குற்றம், उन्हें भरोसा नहीं करते वही दोषी है. அவரை விசுவாசியாத குற்றம். उन्हें विश्वास नहीं करते वही गुनाह है. எதுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு போகல? क्यों इजरायली लोग कानान देश में नहीं गए थे? கானான் தேசத்துல உள்ளவங்க பலசாலியா இருக்காங்க. कानान देश में रहने वाले बहुत बलवंत लोग हैं. அவங்ககிட்ட நம்ம யுத்தம் பண்ண முடியாது. उनके संग हम युद्ध नहीं कर पाएंगे. நம்ம வசனம் என்ன சொல்லுது? वचन क्या कहती है? நம்ம யூதரானாலும் கிரேக்கரானாலும் यूनानी हो या यहूदी हो कोई भी हो, சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு सुसमाचार को विश्वास करने वाले को ரட்சிப்பு உண்டாக அது தேவபலனா இருக்கிறது. उद्धार होने के लिए परमेश्वर के बल है. அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு கானான் தேசம் தருவேன், நீங்க போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. परमेश्वर ने कहा तुम्हें कानान देश दूंगा, तू जाके देख कर आना कर कर. பார்த்துட்டு வந்தவங்க துர்ச்செய்தி பரப்பினார்கள். जो देखे हुए वो बुरा समाचार फैलाए थे. 10 பேர் பிரபுக்கள், 10 लोग प्रभु लोग थे, அவங்க ஐஸ்வர்யவான்கள். वो धनी थे. தேவனுடைய பகல்ல மேகஸ்தம்பம், இரவுல அக்னி ஸ்தம்பத்துல வழி நடத்தப்பட்டவர்கள். पहले बादल के खंभों के साथ अग्नि के खंभों के साथ वो चले हुए थे. அவருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டவர்கள். उन्हें उनके सारे चमत्कार को देखे हुए थे. ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு கானான் தேசத்தை தருவேன். परमेश्वर कहते हैं तुम्हें कानान देश को 10 दूंगा. பேர் என்ன சொல்லாங்க, நாங்க கானான் தேசத்துக்கு போக वो முடியாது. 10 जन क्या कहते हो कानान देश में हम जा नहीं पाएंगे. இதே போலதான் எங்க குடும்பத்தை நான் நடத்த முடியாது. अभी ऐसे ही मेरे परिवार को मैं नहीं என்ன चला पाऊंगी. வருமானம் இருக்கு, எப்படி நடத்த முடியும்? क्या कमाई है मैं कैसे चलाऊंगी? அவரால் எல்லாமே முடியும். परमेश्वर से सब कुछ எந்த होगा. மனுஷனாலும் இல்ல, किसी इंसान से பிள்ளைகள்னாலும் नहीं, இல்ல. कोई बच्चों से அவருடைய नहीं, கிருபையினால், उनके अनुग्रह के அவருடைய द्वारा, இரக்கத்தினால் उनके दया के अनुसार அவர் நமக்கு கிருபை அளிக்கிறார். वो अनुग्रह देते हैं. நம்முடைய தேவைகளை சந்திக்க அவர்கள் தேவபலனாய் हमारे सारे जरूरत को पूरा करने के लिए परमेश्वर के बल है. வார்த்தையில் உண்மை वो உள்ளவராய். वचन में सच्चाई के साथ है. அப்போ நம்ம நம்பணும், நம்மால நம்ப முடியாது. हम भरोसा नहीं कर पाते फिर भी हम भरोसा करना है. வாட்ச்மேன் சொன்னாரு, वॉचमैन ने बोले थे என் தலை பூரம் சிந்தனையால் நிறைஞ்சிருக்கு. मेरे सिर पूरा विचारों से भरा हुआ है. என் பிள்ளைகள்லாம் தனியே போயிட்டாங்க. मेरे बच्चे सब अलग अलग चले गए. நானும் என் மனைவி தான் இருக்கோம். मैं और मेरे पत्नी ही है. எனக்கும் வேலை இல்ல. मुझे काम नहीं. இந்த மனுஷன் 2 மாசம் போயிருக்காங்க, அந்த 2 மாசம் தான் எனக்கு வேலை. ये 2 महीना ये मनुष्य नहीं, ये 2 ही महीना मुझे பிறகு काम. நான் என்ன செய்ய போறேன்? फिर मैं क्या करूंगा? உலகத்தார்
உலகத்தார் இப்படி கவலைப்படலாம். संसार के लोग ऐसे चिंता उठा ஆனா सकते हैं। நானும் நீங்கள் நமக்கு வேலையே இல்லாம இருக்கலாம். हमें आपको काम नहीं है वैसे रह सकते அவருடைய हैं। சுவிசேஷத்தை விசுவாசிக்கும் போது उनके सुसमाचार को विश्वास करने के समय அவர் पर நமக்காக தேவை நீதி ஆகி நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்று தந்திருக்கிறார். वो परमेश्वर के धार्मिक बनकर सारे जरूरत को पूरा कर दिए हैं। அதுக்கு நாம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. उसके लिए हम कुछ नहीं कर पाएंगे, நம்ம விசுவாசிக்க வேண்டும். उसे हमें विश्वास करना है। அல்லேலூயா அல்லேலூயா। விசுவாசித்தவனே विश्वास करने वाले ही धन्य हैं। அது முடியாது. ये नहीं होगी, எப்படி செய்ய முடியும்? कैसे होगा? அல்லேலூயா அல்லேலூயா। அல்லேலூயா அல்லேலூயா। வீட்டுல ஒண்ணுமே இல்ல. घर पर कुछ भी नहीं है, ஆனா அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை लेकिन वो जांच कर भी नहीं दे सकते वैसे बड़े कार्य को देख करेंगे। முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். गिन नहीं पाएंगे वैसे चमत्कार को परमेश्वर करेंगे। நம்ம கண்களுக்கு அது மறைவா இருக்கு. हमारे आंखों को छुपा हुआ है। ஆகார் சொன்னாங்க, आगार बोले थे, என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க முடியும். मेरे बच्चा मरने में मैं नहीं देख पाऊंगी, தண்ணி இல்லையே. वहाँ पर पानी नहीं நான் है, வனாந்திரத்துல எல்லாம் சுத்தி मैं रेगिस्तान में घूमती हूँ, நீங்க வனாந்திரத்துல இருக்கலாம். मैं रेगिस्तान में रह सकती हूँ। வனாந்திரத்தில் வழி உண்டாக்குற தேவன் நம்முடைய தேவன். रेगिस्तान में मार्ग बताने वाले हमारे परमेश्वर है, அவர் ஜீவாதிபதி. वो जीवित परमेश्वर है। நம்மளை என்ன செய்ய சொல்றாரு? वो जीवित है, हमें क्या करने என்னை के, நம்புங்க. मुझे भरोसा करो। நம்பிக்கையினால் நாம் வாழ்வு பெறுவோம். நண்பனே கலங்காதே, பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். அவர் நடத்தி செல்வார். वो ही हमें चलाएंगे, நம்ப முடியாது. भरोसा नहीं कर पाएंगे। வேதத்தை தியானிக்க வேண்டும். परमेश्वर के वचन को ध्यान करना है। அதுக்கு எப்படின்னா நான் வேதத்தை நீங்க என்ன தருவீங்க அப்படின்னு வேதத்தை தியானம் பண்ணேன். आप मुझे क्या देंगे करके मैं शास्त्र को ध्यान किए நான் थे। உங்கள்கிட்ட போன வாரம் சொன்னேன். मैंने पिछले हफ्ते मैंने कहा, அவங்க சொன்னாங்க, परमेश्वर कहे, ஆண்டவர் சொன்னாங்க சீசேட்ட परमेश्वर ने चेलों के पास कहे थे, வேதபாரகர் பரிசேயருடைய குறித்த மாவை குறித்து எச்சரிக்கையாரு. the परिशों के जो हटा है उससे चेतावनी के साथ रहना। உடனே இவங்க பிரயாணப்பட்டு போறாங்க. वो यात्रा में जाते हैं, இவங்க நினைக்காங்க, वो बोलते हैं, நம்ம அப்பத்தை கொண்டு வரல, मैं तो रोटी नहीं लेकर आया हूँ। அதனால ஆண்டவர் சொல்றாரு, इसीलिए परमेश्वर कहते हैं, அவங்களுக்கு உணர்வு இல்ல. उनके लिए महसूस नहीं। அதே மாதிரி நானும் நீங்களும் உணர்வற்ற கவலை தான் படணும். हम महसूस नहीं रहेंगे तो हम चिंता ही उठाते रहेंगे। ஆண்டவர் சொல்றீங்க, ஏன் நீங்க இன்னும் உணர்வு இல்லாம இருக்கீங்க? क्यों तुम महसूस नहीं पाते हैं कर कर நீங்க कहते என் हैं, கூட தானே இருக்கீங்க. मेरे संग ही हो ना। இன்னைக்கு 5 அப்பம் 2 மீனையும் 5 रोटियां 2 मछलियां को எத்தனை பேர் சாப்பிட்டீங்க? कितने जन खाए थे, எவ்வளவு மீனை எடுத்தீங்க? कितने निकाले थे बचा हुआ। ஏன் அப்பம் சிறு மீன்களையும் 7 रोटियां और छोटे मछलियां को எத்தனை பேர் சாப்பிட்டீங்க? எவ்வளவு மீன் எடுத்தீங்க? कितने खाए थे और कितने बच्चे ஏன் में लिए இவ்வளவு थे। உணர்வு இல்லாம இருக்கீங்க? क्यों तुम्हारे अंदर एक विश्वास नहीं நம்ம है। செய்ய வேண்டியது அவருடைய வார்த்தையை நம்ப வேண்டும். हम जो करने की काम है उनके वचनों को हम विश्वास करना நம்ம है। செய்ய வேண்டியது அவரை நோக்கி பார்க்க हम करने वाले काम उनकी और देखना है। அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். उनको देखकर प्रकाशित हुए थे, அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. उनके चेहरा लज्जित नहीं हुआ। மத்தேயு 16 அவர் சொல்றார், मत्ती के पुस्तक 16 में बोलते हैं, ஆண்டவர் உணர்வில்லாதவர்களை பார்த்து சொல்றார், அற்ப விசுவாசிகளே, जो परमेश्वर को विश्वास नहीं करते उन्हें देखकर परमेश्वर कहते अल्प विश्वासी। அப்பங்களை கொண்டு வராதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன? रोटियां नहीं लेकर आए कर कर आप लोग क्यों सोचते हो? இன்னும் நீங்கள் உணரவில்லையா? और भी आप महसूस नहीं हुए क्या? அவர் சொல்லி கொடுக்கார். वो सिखाते हैं। 5 அப்பம் 2 மீன் தானே, 5 ही रोटियां 2 मछलियां ही है ना, எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? कितने लोग खाए थे? ஏன் உங்களுடைய விசுவாசம் அல்பமா இருக்கு? क्यों तुम्हारे विश्वास अल्प है? இந்த நாளில் கூட என் விசுவாசமும் உங்க விசுவாசமும் அல்பமா இருக்கலாம். मेरा और आपका विश्वास कम रह सकती है। அவருடைய இரத்தத்தின் வல்லமை, उनके लहू की सामर्थ्य, இரத்தத்தின் வல்லமை, उनके लहू के सामर्थ्य, சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரே நமக்கு தந்தவர். खुद के पुत्र नहीं सोचे थे, उनको खुद को ही दे दिए थे। அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் அறியாதிருப்பது எப்படின்னு சொல்வார். उनके साथ इलावा सब कुछ देने के लिए वो कैसे रहेंगे? அது நம்மளுடைய சூழ்நிலை இல்ல. वो भरोसा करने के लिए हमारी परिस्थिति नहीं है। நம்ம
நம்முடைய சிறையிருப்பை அவர் திருப்புவார். हमारे बंधनों को वो तोड़ेंगे। சங்கீதக்காரர் சொல்றாரு, भजन संगीता वाला कहते हैं, சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது सियोन के जो बंधनों को फिराने के समय पर சொப்பனம் காண்கிறவருக்கு போல் இருக்கும். सपना देखने वाले के समान நமக்கே रहेगी। தெரியாது. हमें नहीं पता ஒரு चलेगा। நாள் அவர் நமக்கு சிறையிருப்பை மாற்றுவார். हमारे बंधनों को फिराएंगे। ஒரு சின்ன எழுத்து கூட கீழே விழப்போறது இல்லை. एक छोटा अक्षर भी नहीं नीचे गिरेगी। அவர் நல்லவர். वो बड़ा है। அப்போ நம்ம இருதயம் துருவன சாட்சி இருக்குதுன்னா நம்ம விசுவாசிக்க முடியாது. हमारे हृदय पर हम बुराई रहेंगे तो हम नहीं वो उतार पाएंगे। தயவு செய்து யாரும் பேச வேண்டாம். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை நீங்க உணர்ந்தவர்களாக இருங்க. परमेश्वर के महसूस होना दीजिए। என்னையும் உங்களையும் ஆசீர்வதிக்கும்படி அவர் மத்தியில் இருக்கிறார். आपको और हमें आशीर्वाद करने के लिए बीच में है। நம்முடைய தேவைகளை நம்மால முடியாது. हमारी जरूरत को पूरा करने के लिए हमसे नहीं होगा। அவர் ஆராய்ச்சி முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். वो जांच कर भी नहीं दे सकते, वैसे बड़ा कार्य करते அவர் हैं। வார்த்தை சொல்கிறது. उनका वचन कहती है, அவர் செய்வார். वो करेंगे। அப்போ நமக்கு தேவனிடத்தில் நம்ம சேர வேண்டும். நம்ம முயலும்போது நம்ம துர்மன சாட்சி நம்ம இப்படி எல்லாம் செஞ்சிருக்கோமே அவர் எப்படி தருவார். हम परमेश्वर के पास जाने के समय पर हमारे मन की गवाही कहेंगे हम इतने पाप किए कैसे होगा। எப்பொழுதும் அவருடைய ரத்தத்தால் நம்ம கழுவப்பட வேண்டும். लगातार उनके लहू से धोना चाहिए। நம்ம மனசாட்சி நம்ம வார்த்தையை வாசிக்க வாசிக்க வேதத்தை தியானிக்க தியானிக்க हमारे विवेक जो पवित्र शास्त्र को पढ़ते पढ़ते நம்முடைய விசுவாசம் பெருகும். हमारे विश्वास बढ़ती होगी। அல்லேலூயா. 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 எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்றார், ऐसे के भविष्यद्वक्ता कहते हैं, உங்களுக்கு சதையான இருதயத்தை அவர் தருவார். आपके मांस के हृदय को देंगे, அவர் புதிய இருதயத்தை एक தருவார். नया हृदय को நம்ம देंगे। வாசித்த பகுதியில் அது இருக்கு. எசேக்கியேல் 36 ऐसे की पुस्तक 36 में உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து. அது வாசிட்டோங்களா? ஆமா. அல்லேலூயா. हालेलुया। அவர் என்ன சொல்ல, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை கட்டளைகளை நடக்கும். வசனத்தை தியானிக்க தியானிக்க வசனம் வந்து ஆவியா இருக்குது. वचन को ध्यान करते करते वचन एक आत्मा की समान है। நம்ம கிடைக்க நேரத்துல வேதத்தை தியானிக்காம हम सब मिला हुआ समय पर वचन को ध्यान नहीं करेंगे तो மற்றவங்களோடு பேச விரும்பக்கூடாது. दूसरे के संग बात करने के लिए नहीं चाहना है। அவங்களாம் வந்து பேசினா நம்ம பேசலாம். उन लोग आकर बातें करेंगे तो बातें कर நம்ம सकते। சமயத்தை தேவனோடு நம்ம உறவாடணும். हमारे समय को परमेश्वर के साथ संगति रखना है। அப்போ நம்மளுக்கு அவர் நம்ம உள்ளத்திலே என் ஆவி வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும். अपने आत्मा को अंदर रखकर विधियों पर चलाने के लिए நான் எசேக்கியேல் 36:27 வாசித்தேன். ऐसे की पुस्तक 36:27 को पढ़ते हैं। நியாயங்களை கைக்கொள்ளவும் न्याय को करने के लिए அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். उनके अनुसार करने के लिए करेंगे। நம்ம அக்கிரமங்களினாலும் நம்ம பாவங்களினாலும் நம்ம மனசு துர்மனச்சியா போகும். हमारे अधर्मों से हमारे पापों से हमारे विवेक बुरा होने के समय पर அதையே நினைச்சிட்டு இருக்காது. उसे ही सोचते नहीं रहना चाहिए। தேவ வார்த்தைகளும் நம்ம சிந்தனை கொண்டு போகணும். परमेश्वर के वचनों को भी हमारे अंदर लेकर आना அவர் चाहिए। நமக்கு மன்னிக்க தயவெடுத்தவர். वो हमें क्षमा करने के लिए दयालु है। உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்தில் நீங்கள் குடியிருப்பீர்கள். तुम्हारे पिताओं को दिया हुआ देश पर तुम लोग रहेंगे। நம்ம பிதாக்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? हमारे पिताओं को क्या कहते? உங்களுக்கு செழுமையை கட்டளையிடுவேன். तुम्हारे लिए हरियाली को दूंगा, உங்களுக்கு நான் கானான் தேசத்தை தருவேன். तुम्हारे लिए कानान देश को दूंगा। அந்த இஸ்ரவேலருக்கோ நம்ப முடியல. लेकिन इजरायली लोगों को भरोसा नहीं कर पाते हैं। விவசாயியா இருக்காங்க. वो बलवंत है, அரணான பட்டணத்தில் वो இருக்காங்க. गढ़ के अंदर है। நாம் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது हम परमेश्वर के अंदर विश्वास करने के समय நம்முடைய पर தேவைகளை சந்திப்பதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. हमारे सारे जरूरत को पूरा करने के लिए परमेश्वर के बल है। அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய காரியங்களை நான் சிந்தித்து வேதனைப்படும்போது बहुत सारे कार्य को सोचकर मैं वेदना उठाते समय துக்கத்தால் நிறைந்திருக்கும் போது मेरा हृदय दुख से भरा रहने के समय வசனத்தை அனுப்பினார். परमेश्वर वचन को भेजे थे। அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனையோ பாட்டுகளை அனுப்பினார். कितने गीतों को भेजे थे। அவர் நம் நினைவாய் இருக்கிறார். वो हमारे विचारों के साथ அவர் है। நம்மை விசாரிக்கிறதே. हमें पूछताछ करने वाले परमेश्वर, நம்மை விசாரிக்க हमें कोई भी नहीं देखेंगे तो भी உண்மையுள்ள தேவன். वो सच्चा भरा हुआ परमेश्वर है। தருவேன் என்பதை தருவார். वो नहीं, वो देने चाहते वो देंगे। என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. मेरे लोग कभी लज्जित नहीं होंगे। நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்கு
ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் நான் வந்து 30 வசனம் வாசித்தேன். मैं अभी 30वां वचन पढ़ती हूँ। நிந்தை அடையாதபடி இப்போ அடுத்த வருஷம் நம்மளுக்கு பஞ்சம்னு சொல்றாங்க. दूसरे लोग ऐसे अकाल में नहीं रहेंगे, ஆனா எனக்கு உங்களுக்கும் பஞ்சம் கிடையாது. अगले साल बहुत अकाल आएगी कर कर कहते हैं, मगर आपको हमारे लिए अकाल पर नहीं आएगी। சொல்லலாம் बहुत सारे लोग कह सकते வசனம் हैं நமக்கு பஞ்சம் இல்லை என்று சொல்கிறார். वचन हमारे लिए अकाल पर नहीं है कहती है। வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். उन्होंने भेजे हुए वचन को आप लोगों को मैं कहती हूँ, நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தை அடையாதபடிக்கு तुम लोग अभी जातियों के अंदर जो उपज नहीं है कर नहीं पाएंगे। விருட்சத்தின் கனிகளையும் वृक्ष के फलों को, வயலின் பழங்களையும் खेत के उपज को பெருக பண்ணுவேன். बढ़ाऊंगा। நம்ம நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக அவர் கிரியை செய்கிறார். हमारे विनतियों से, हमारे मन्नतों से भी बड़ा कार्य करते हैं, நமக்கோ நம்ப முடியவில்லை. लेकिन हम भरोसा नहीं कर पाते அவர் हैं। சமாதான பிரபு. वो शांति के दाता है, அவர்தான் சமாதானத்தை கட்டளையிட वही शांति को देंगे। கர்த்தாவே நீர் எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர். परमेश्वर हमें शांति को देंगे। எங்கள் கிரியைகள் எல்லாம் செய்து வருகிறவர் எங்களுக்காக நீர் செய்து வருகிறீர். हमारी क्रियाओं को करने वाले, हमारे लिए करने वाले आप ही है। ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், यशायाह भविष्यवाणी कहते हैं, நமக்கு அவர் சமாதானத்தை கட்டளையிடாதபடிக்கு वो हमारे लिए शांति को नहीं देते, நம்முடைய वैसे அவிசுவாசம் இருக்கக்கூடாது. उनके लिए अविश्वास नहीं रहना அவர் चाहिए। செய்வார், वो करेंगे, அவர் செய்வார், वो करेंगे, அவர் செய்வார். वो करेंगे। இந்த எண்ணங்கள் நம்ம இருதயம் பூரா நிரம்ப வேண்டும். वो विचार हमारे हृदय पूरा भरना எதுல चाहिए। நம்ம குறைபட்டிருக்கோம் किस पर हम कमी है, அதை நிறைவுபடுத்துவதற்கு அவர் ஜீவனை கொடுத்தார். उसे भरपूर करने के लिए ही परमेश्वर जीवन को दिए थे। ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहते हैं, நான் இப்படி செய்வது உங்கள் நிமித்தமாக அல்லவென்று. मैं ऐसे करता हूँ तो आपके लिए नहीं। கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார், परमेश्वर कहता है, இது உங்களுக்கு அறியப்பட்டிருக்க கடவுள். वो जान लीजिए, அவருடைய நாமத்தின் நிமித்தம் நான் செய்தேன் மேல சொல்லியிருக்கிறார். तुम्हारे नाम के निमित्त में करता हूँ कर कहा है। அப்போ உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன். जो पवित्र करने के लिए शहर को मैं पवित्र करूंगा, அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும். जो रेगिस्तान भी बांधा जाएगा। அப்போ நான் சொல்லுவேன், நீங்க நிர்மலமானவர்களை நீங்க கட்டுவீங்க. जो निर्बल हो गए थे उन्हें भी तुम लोग बांधेंगे। கடைசி காலத்துல வந்திருக்கோம், अंतिम दिनों पर हम आएंगे, ஆனாலும் நம்மை ஆசீர்வதிப்பார். फिर भी परमेश्वर हमें आशीर्वाद இதெல்லாம் करेगा। அவர் நான் உங்களை பாழான ஸ்தலங்களாம் நான் கட்டும்படி நான் உங்களுக்கு செய்வேன். जो नाश हो गया उस स्थल को भी मैं बांधूंगा। நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். 36 வசனம். ये मैंने इसे कहा तो इसे कर भी दिखाऊंगा। அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? हम क्या करना चाहिए? வேதம் இப்படிலாம் சொல்லுது. शास्त्र इस तरह कहती है, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். परमेश्वर मुझे आशीर्वाद करेंगे। அதுக்கு நானும் நீங்களும் வேண்டுதல் செய்ய வேண்டும். हम और आप विनती करना चाहिए। 37 வசனம் சொல்லுது. 37 कहती है, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், परमेश्वर यहोवा कहता है, இஸ்ரவேல் வம்சத்திற்காக इस्राएल के घराने में நான் இதை அனுக்கிரகம் செய்ய முடியாத इसे मैं अनुग्रह நான் करती हूँ, உங்களுக்கு ஆசீர்வதிப்பேன். मैं तुम्हें आशीर्वाद உங்களுக்கு करूंगी, விருட்சங்கள் கனியும் தானியங்களும் தருவேன். तुम्हारे वर्ष फल और खेत में उपज आएगी। பாழான ஸ்தலங்களை கட்டுவீங்க. जो नाश हुआ उस स्थल को भी बांधेंगे। நான் சொன்னேன், நான் செய்வேன். मैंने कहा तो मैंने करूंगा ஆனா भी, இதை நான் அனுக்கிரகம் செய்யும்படி நீங்க விண்ணப்பம் பண்ண लेकिन வேண்டும். इसे करने के लिए तुम लोग विनती करना है। நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். हम प्रार्थना करने वाले रहना நாம் है, தாழ்மையுள்ளவர்களாக हम दीनता के साथ रहना है। அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நம்மை உண்டாக்கின தேவன் சாந்தமும் மனசாட்சியும். हमें बनाया हुआ परमेश्वर नम्र और दीन से है। அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம துர்மனசாட்சி நம்ம நன்மையினால இல்ல. हमारे दूर ऐसा काम हमारे भलाई से नहीं அவருடைய है, ரத்தம் தெளிக்கப்படுவதனால் நம் துர்மனசாட்சி மாறி நல்ல மனசாட்சியாக மாறுது. उनके लहू चिटकाने से हमारे बुराई सब भलाई से बदलती है। அப்ப நம்ம தேவனோடு ஜீவிக்கிறவர்களாக இருக்கும்போது விசுவாசம் உருவாகும். हम परमेश्वर के संग जीवन बिताने के लिए विश्वास भी उत्पन्न होती है। அப்ப அந்த அப்பத்தை பற்றி அவர் சொன்னார். उस रोटियों के बारे में परमेश्वर ने ஞாபகமே कहा, இருக்கீங்க, வழியில அவங்க சோர்ந்து போவாங்கன்னு நான் சாப்பாடு கொடுப்பேன். मेरे संगी ही वो ना मार्ग में वो तक जाएंगे करके ही मैंने भोजन दिया था ना। நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நமக்கு ரொம்ப சோர்வுகள் வரும். हमारे जीवन के यात्रा में बहुत थकान आ जाती है, அவர் உடனே நம்மை தேற்றுகிறார். फिर तुरंत परमेश्वर हमें तसल्ली देते இப்படி हैं। ஒரு தெய்வம் யாருக்கும் கிடையாது, உலகத்தாருக்கு கிடையாது. நானும் நீங்களும் इस பாக்கியவான்கள். तरह के परमेश्वर किसी और के लिए नहीं है, आपके लिए और हमारे लिए நம்ம है। யாரிடம் போய் சொல்ல முடியும்? हम किसके पास जाके அவர் बोलेंगे? நம்மை விசாரிக்கிறார். वो हमें पूछते हैं। அல்லேலூயா. 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 அவர் விசாரிக்கிறவர்
முன்னால் உங்கள் கவலைகளை எல்லாம் वो पूछते हैं इसीलिए उनके सारे चिंता को उनके अंदर रखो। நம்ம யார்கிட்டயாவது போய் சொன்னோம்னா அவங்க தூற்றுவாங்க. किसी और के पास बोलेंगे तो वो ऐसे फैलाएंगे। அல்லேலூயா. அல்லேலூயா. மரியாதை மதிப்பெல்லாம் போயிடும். हमारे सारे अच्छे भलाई काम सब कुछ चले जाएगा। அவர் மாத்திரம் நம்ம சிறுமையை காப்பாற்றுகிறவர். वो सिर्फ ही हमारे छोटेपन को देखेंगे। நம்ம தேவைகளை சந்திக்கிறவர். वो सिर्फ ही हमारे जरूरत को पूरा करेंगे। அவர் ஜீவன் உள்ளவர். वो जीवित परमेश्वर है। வார்த்தையில் உண்மை वो உள்ளவர். वचनों में सच्चाई है। அல்லேலூயா. हालेलुया। போட்ல பயணம் பண்ணுதாங்க. जहाज पर यात्रा करते हैं। எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக தேவன் நமக்குள்ள பேசியிருப்பார். एसेकिएल के भविष्यद्वक्ता के द्वारा हमसे बातें किए हैं। நம்ம நன்மையினால் அல்ல, हमारे भलाइयों से அவருடைய नहीं, கிருபையினால், उनके अनुग्रह से। அவருடைய நாமம் நம்மகிட்ட இருக்கபடியால் उनके नाम है அவர் इसीलिए நம்மை ஆசீர்வதிப்பார். वो हमें आशीर्वाद நானும் करेंगे। நீங்கள் என்ன செய்யணும்? हम और आप क्या करना है? சொல்றாரு, ஆவியை உங்களுக்கு உள்ளத்துல தருவேன். ஆவியினா मेरे आत्मा को तुम्हारे अंदर दूंगा क्या है? வசனத்தால் நிரப்பப்படணும். वचन से भरना है। வசனம் என்ன சொல்லுது? वचन क्या कहती है? வசனத்தை கடைபிடிக்க வேண்டும். वचन को आज्ञा पालन करना है। நம்ம வசனத்தை கடைபிடிச்சதுனால நம்ம அவர் எல்லாம் செய்ய போறது இல்லை. वचन को आज्ञा पालन करते इसीलिए नहीं करते ஆனா हैं। அவர் இனி பாவம் செய்யாதே. फिर से पाप मत करना। அல்லேலூயா. 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 அன்னைக்கு ஒரு பெண்ணை பிடிச்சு கொண்டு விட்டாங்க. उस दिनों में एक महिला को पकड़ के दिए थे। பெண்ணுக்கு பிடிச்சு கொண்டு விட்டவங்க ஆணை பிடிச்சிட்டு வரல. एक महिला को पकड़े थे मगर एक पुरुष को नहीं पकड़े थे। மாயை அவர் அறிந்தார். उनके माया को उन्होंने जाने थे। கல்லறிய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. वो पत्थरवाह करना है कर कर लिखा हुआ है। என்னை உங்களின் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்காதபடி तुम्हें और हमें मृत्यु को नहीं देते हैं। நமக்கு பதிலாக அவர் மரித்திருக்கிறார். हमारे लिए वो मरे हुए हैं। நம்முடைய பாவங்களுக்கு பதிலாக அவர் பாவமாயிருக்கிறார். हमारे पापों के लिए खुद पापी बन गए। நாம் தேவ நீதி உடையவர்களாய் இருக்கும்படி அவர் தேவ நீதி நமக்கு சம்பாதித்து हम தந்தார். धार्मिक रहने के लिए परमेश्वर धार्मिक को क्षमा कर दिए हैं। நானும் நீங்களும் சந்தோஷமாய் இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். हम और आप खुशियां से रहने के लिए बुलाए गए हैं। நமக்கு கடைசி காலமா இருக்குது. हम अंतिम दिनों में हैं। நாம் பறக்க வேண்டும். हम उड़ना चाहिए। யாரை மன்னிக்கணும்? किस सभी को क्षमा करना, யாரிடம் அன்பு கூறணும்? सभी से प्रेम जताना है। சிலவங்களை பார்க்கும்போதே நமக்கு வேதனையா இருக்குது. किसी को देखने के समय पर वेदना आ जाती है ஏன்னா நானும் நீங்களும் இன்னும் திருந்தல. क्योंकि हम और आप अभी तक नहीं सुधरे हैं। ஆண்டவருடைய பிரசங்கமே மனம் திரும்புங்கள். परमेश्वर के वचन ही मन फिरो। வைராக்கியங்களும் பேதங்களும் போனதால் வார அந்த சகோதரி அதை தான் சொன்னாங்க. धुन जताते हैं, हम வாக்குவாதங்களும் वाद विवाद करते हैं। இதெல்லாம் தேவ பலனை அரெஸ்ட் பண்ணிரும். ये परमेश्वर के बल को कैद कर लेगी। ஆண்டவர் சமூகத்துல நீ உங்களை நான் தாழ்த்த வேண்டும். परमेश्वर के समूह में हम दीनता करना चाहिए। தாழ்மையுள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். जो दीन करने वाले को परमेश्वर अनुग्रह देते हैं। ஆண்டவர் போட்ல போயிட்டு இருக்காங்க. परमेश्वर जहाज पर जाते हैं। ஆண்டவர் தான் சொன்னாரு, அவர் எந்த படகுல இருந்து செய்தி கொடுத்தாரோ அந்த படகையே ஓட்டிட்டு போறாங்க. वो जो जिस जहाज पर बैठकर संदेश दिए थे उसी जहाज में यात्रा भी करते தெரிஞ்ச हैं। சம்பவம் தான். ये हम सब लोग जानते हैं। நம்ம உலகத்துல இருக்கிறதுனால கரடி போன சிங்கம் வரும். जो हम संसार में तो एक भालू आएगी जाएगी तो एक सिंह आएगी। சிங்கம் போன காண்டாமிருகம் வரும். सिंह जाएगी तो एक காண்டாமிருகம் போன கோலியாத் வரும். गोलियत आ जाएगा। நமக்கு வாழ்க்கையில சுழன்று வரும். हमारे जीवन में ऐसी समस्या आती रहेगी, ஆனா நம்ம போட்ல தேவன் இருக்கிறார். लेकिन हमारे जहाज में परमेश्वर है। हालेलुया। இருக்கிறார் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். वो है कर कर भरोसा हमारे अंदर रहना चाहिए। நம்ம சுய புத்தியை சாரக்கூடாது. हमारे खुद की बुद्धि में नहीं जाना சுய चाहिए। புத்தியில் சாய்ந்திடாமல் முழு உள்ளத்தோடு நம்பிடுவோம். சுய புத்தியில் சாய்ந்திடாமல் முழு உள்ளத்தோடு நம்பிடுவோம். சார்ந்திருப்போம். அதான் கர்த்தரையே சார்ந்திருப்போம். அவரே அனைத்தும் வாய்க்கச் செய்வார். அவரை சார்ந்து उनके असंग रहना है, அவரைன்னா அவருடைய வசனத்தை சார்ந்து. उनके वचनों के संग நம்ம रहना है। பிள்ளைகளுக்கு செய்கிறது நம்ம சரியா? हमारे बच्चों को करते நம்ம हुए பிள்ளைகளை எப்படி நடத்துகிறோம்? हमारे बच्चों को कैसे चलाते இதுல हैं, நம்ம கவனமா उसमें இருக்கணும். हम बहुत ध्यान से रहना है। என் வீட்டுல
என் வீட்டுல என் மருமகன் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்குற விஷயத்துல ரொம்ப கண்டிஷனா இருப்பா. मेरे बहू में बच्चों को खाना देने विषय में बहुत अच्छे से रहती है। இவ்வளவு சாப்பிடணும் அவ்வளவு சாப்பிடணும்னு அடிக்க போறோம். इतना खाना है वो खाना है ऐसे मारते हैं। பைபிள் வாசி அப்படிதான் சொல்லுவா. அவ வாசித்தாளா? जो बाइबल पढ़ो कर वो पढ़े क्या? பைபிள் வாசிக்கிறது மாத்திரம் இல்ல, பிள்ளைகளுடைய கிரியை எப்படி இருக்கிறதுன்னு நம்ம கவனிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். जो बाइबल पढ़ना सिर्फ नहीं, उनका क्रिया भी किस तरह करके देखना चाहिए। நம்ம எப்படி இருக்கோம் நம்ம பிள்ளைகள் காரியத்துல? हम कैसे हैं हमारे बच्चों के कार्य पर। நிறைய வீட்டுல பிள்ளைகள் கணவரோட வாழவில்லை. बहुत सारे बच्चे ऐसे पति के संग नहीं रहते हैं। விசாரிக்கும் போது பெற்றோர் தான் காரணம். बहुत सारे लोगों को पूछने के समय उनके माता पिता ही है कारण। वचन क्या है? வசனத்தின்படி ஒரு குடும்பத்துக்கு போற அந்த குடும்பத்தை ரட்சிப்புக்கு உண்டாக வேண்டும். एक परिवार में हम जाएंगे तो उस परिवार को ही उद्धार में चलाना चाहिए। ஆண்டவர் இல்லாம நம்ம வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. परमेश्वर के अलावा हमारे परिवार में कुछ नहीं होगा। என்ன சொல்கிறாரோ அதன்படி நடக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். वो क्या कहते हैं वैसे ही चलने के लिए परमेश्वर सिखाते हैं। பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி கற்றுக் கொடுப்போம்? बच्चों को हम कैसे सिखाते हैं? மாமியார் தான் அம்மா தான் சொல்லுங்க, மருமக்களை நம்ம பார்க்கிறோம். सास सासी होती है, माँ होती है कर सिखाने वाले ही हम। அது கிறிஸ்தவ சமுதாயத்துல தான் இருக்குது. मसीह के झुंड के लोग में भी है, प्रेम नहीं है। எல்லாரும் எங்க போக போறோம்? हम सब लोग कहाँ पर जाएंगे? சீக்கிரம் ஆண்டவருடைய வருகை இருக்குது. जल्दी परमेश्वर के आगमन है। அல்லேலூயா 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 அல்லேலூயா। நம்ம தாழ்ச்சி அடைய மாட்டோம். हम नहीं को छोटे हो जाएंगे। நமக்கு பிரச்சனை சூழ இருக்கலாம், हमारे समस्या चारों ओर रह सकती है, அவர் இருக்கிறார்। लेकिन हमारे जहाज में परमेश्वर है। அற்புதங்களை கண்டாங்க, அடையாளங்களை கண்டாங்க, अद्भुत को देखे, चमत्कार को देखे ஆனா थे, போட் தலைகீழ போகுது. लेकिन जहाज उल्टा लटक रही அவரோ है। பில்லோ வச்சு தூங்கிட்டு वो இருக்காரு. तकिया रखकर सो रहे थे, போய் எழுப்புதாங்க. उन लोग उठाते जगाए थे நாங்க उन्हें। செத்து போறது உங்களுக்கு கவலை இல்லை? हम मर जा रहे, आपको चिंता नहीं है क्या? அவர் முதல்ல அவங்களே சொல்லலாம். फिर पहले उन्हें नहीं कहा, கடலையும் காற்றையும் அதட்டினார். पहले तूफान और आंधी को रुकाए थे। அவருடைய क्यों கடல், डांटे थे? அவருடைய காற்று. क्योंकि उनका हवा है। ஒருவர் புஸ்தகத்தில் எழுதார், அது பிசாசின் கிரியை. क्यों एक व्यक्ति लिखते हैं वो शैतान की क्रिया உங்களுடைய है। விசுவாசத்தை அவங்க ஆட்டம் போடுறதுக்கு பிசாசு எடைகள்தான். उनके विश्वास को हिलाने के लिए परमेश्वर शैतान क्रिया करता है। நம்ம வாழ்க்கையில் நம்ம எண்ணத்தின்படி இந்த கடனை கொடுக்கவே முடியாது. हमारे जीवन में हमारे विचार के अनुसार हमारा कर्जा नहीं चुका पाएंगे, வீடு வாங்கவே முடியாது. घर नहीं ले पाएंगे, நம்ம வீட்டுல சமாதானமே இருக்க முடியாது. हमारे घर में शांति के साथ नहीं रह இப்படி सकेंगे। சொன்னா முடியாது. नहीं हो सकती है बोलेंगे तो नहीं होगा। அவர் சொல்றாரு, என் வசனத்தை நீங்க சுவிசேஷத்தை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா हमारे सुसमाचार को तुम लोग विश्वास करेंगे तो உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாய் तुम्हारे இருக்கிறது. लिए उद्धार पाने के लिए वो परमेश्वर के बल है कर कहते हैं। எனக்கெல்லாம் சில சமயம் நடக்க முடியாது. मेरे लिए कई समय ऐसे चल नहीं पाते हैं, மூச்சு வாங்கும், ऐसे दम लगती ரொம்ப है, மூச்சு முட்டும் எனக்கு. ऐसे दम घुटती है। அப்ப நான் இப்படி சொன்னேன், நான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய பலன். காலையில मैं कहती हूँ कि मेरे मसीह के बल से मैं सब कुछ कर पाऊंगी। என் மருமகளுக்கு நைட் டியூட்டி. मेरे बहू को नाइट ड्यूटी है, வர முன்னால நான் நிறைய வேலை செய்வேன். वो आने के पहले मैं बहुत काम कर लेती हूँ। என் பிள்ளை நைட் டியூட்டி பார்த்தா நான் வேலை செய்வேனே. मेरे बच्चा नाइट ड्यूटी करेंगे तो मैं काम करूंगी ना। சில சமயம் அவளுக்கு தூங்க நேரமே இருக்காது, तो कई समय उसे सोने के लिए समय नहीं रहेगा, ஆனாலும் வந்து வேலை பார்ப்பா. फिर भी वो आके काम करेगी। அதனால இப்ப நானும் நிறைய வேலை பார்ப்பேன். इसलिए मैं भी काम करती நான் हूँ। நல்லவ கிடையாது. मैं भलाई नहीं हूँ, வசனம் மாத்திரம் இல்லைன்னா நான் நல்லவ கிடையாது. वचन सिर्फ नहीं तो நான் வசனத்தை கடைபிடிக்கல பிசாசாக மாறுவோம். हम वचन को पालन नहीं करेंगे तो शैतान बदल நம்ம जाएंगे। பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நாம் குறுக்கிட கூடாது. हमारे बच्चों के जीवन में हम अंदर नहीं जाना है, நம்ம பிள்ளைகளின் ஆசீர்வாதத்துல நம்ம தலையிட கூடாது. हमारे बच्चों के आशीर्वाद में नहीं जाना தடை है, பண்ண கூடாது. उसे रुकावट नहीं करना चाहिए। நம்ம ஆண்டவரை நோக்குவோம். हम परमेश्वर की ओर அவர் நம்மை देखेंगे, பிரகாசிக்க பண்ணுவார். वो हमें प्रकाशित करेंगे। யோவேல் சொல்றாரு, योवेल भविष्य कहते हैं, நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு तुम लोग तृप्त का खाकर திருப்தி அடைந்து तृप्त होकर உங்களை அதிசயமாய் நடத்தும் என்ற உங்கள் தேவனாகிய நாம் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். तुम्हारे चमत्कार से चलाए हुए परमेश्वर के नाम को स्तुति करेंगे। என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு मेरे लोग कभी लज्जित नहीं पाएंगे। மத்தேயு 5:18 ஆண்டவர் சொல்றார், ஒரு சின்ன உறுப்பு எழுத்தி உறுப்பு கூட கீழே விழாது. मत्ती के 5वां अध्याय पर कहते कि एक छोटा अक्षर भी नहीं அதுல गिरेगी, என்ன எழுதியிருக்கிறதோ அது நடக்கும். उस पर क्या लिखा है वैसे ही होगा। ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு, परमेश्वर हमें देखकर कहते हैं, உலகத்துக்கு
வெளிச்சம். तुम ही யாருக்கு வெளிச்சமா இருக்கும்? तुम ही ज्योति हो நம்ம करके சொந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் வெளிச்சமா? हमारे खुद के परिवार के लिए ज्योति நம்ம बनती है। பிள்ளைகள் போற வீட்டுல வெளிச்சம் வேண்டாமா? हमारे बच्चे जो जाते हैं वहाँ पर ज्योति நிறைய नहीं चाहिए। பெற்றோரை நம்ம பார்த்தோம். बहुत सारे पेरेंट्स को देखते हैं அம்மாட்ட போய் வீணான வார்த்தைகளை பேசு. माँ के पास ऐसे व्यर्थ बातें करते हैं। நிறைய மாமியார் இருக்கும் நம்ம. बहुत सारे सास लोग हैं। இந்த பிரச்சனை ஒன்றுமே இல்ல. ये समस्या कुछ ही அதெல்லாம் नहीं, மறைந்து போகும். ये सब कुछ मिट அவரை जाएगी நம்பும்போது. उन्हें ना भरोसा करने के समय। हालेलुया। நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? मैं तुझे क्या करना चाहते हैं? அவர் வார்த்தைகள் உண்மையுள்ளவர். वो वचनों में सच्चाई के साथ है, சொன்னதை செய்கிறவர். वो जो कहते हो करते हैं। எகிப்திலிருந்து ஜனங்கள் வர முடியுமா? मिस्र से लोग आ सकते हैं எகிப்து தேசத்திலிருந்து பார்வோன் வந்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கினான். जो मिस्र देश में पारो लोहा के समान अपने हाथ को रखकर उन्हें बहुत दबाए थे। மோசே சொன்னாரு, ராஜாட்ட போய் நான் பேச முடியுமா? मूसा कहते कि राजा के पास जाके मैं बात कर सकता हूँ क्या? சொன்னாரு, परमेश्वर कहते நான் थे உன் கூட இருக்கிறவராக இருக்கிறேன். मैं तेरे संग रहता हूँ, वैसे ही रहता हूँ। மோசேக்கு சொன்னது போல எனக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். मूसा को कैसे कहा वैसे ही मुझे और आपको भी कहते हैं। இயற்கைகளும் சூழ்நிலைகளும் எல்லாம் நம்மை ஆழ்த்துகிறது. जागृति और परिस्थिति सभी हमें दबाती है। ஆண்டவருடைய வசனமும் என்னையும் உங்களையும் தேற்றும். परमेश्वर के वचन आपको और हमें तसल्ली देगी। எப்பொழுது தேற்றும்? कब तसल्ली देगी? வசனத்தை விசுவாசித்து அதன்படி நடக்க வேண்டும். वचन को विश्वास कर उसके अनुसार चलने के समय पर ஆண்டவர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் வித்தியாசத்தை காண்பித்தார். परमेश्वर मिस्र देश को और इजरायली लोगों के एक अलगपन को दिखाए थे। இன்னைக்கு நமக்கும் உலகத்துக்கும் அவர் வித்தியாசத்தை காண்பிப்பார். आज हमें और लोगों को भी अलगपन को दिखाएंगे। எல்லாருக்கும் 23வது வருஷம் सभी लोगों को 23 பஞ்சமா இருக்கலாம். बहुत अकाल रह ஆனா सकती அன்று है। இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் வித்தியாசத்தை காண்பித்த தேவன் நம்ம வாழ்க்கையிலும் செய்வார். उस दिनों में मिस्र लोगों को इजरायली लोगों का अलगपन दिखाए, वैसे संसार के लोगों को और हमारे लोगों को भी एक अलगपन को दिखाएंगे। ஆண்டவர் சொன்னபடி நடக்கணும். लेकिन परमेश्वर जैसे நம்ம कहा வாயை वैसे விரிவாய் चलना है। திறக்கக்கூடாது. वो नहीं कर- வானமுற்று எட்ட பேசக்கூடாது. जो आकाश तक उड़कर बात नहीं करना चाहिए। வாயின் தார்மார்களை உன்னை விட்டு அகற்றி अपने होठों की जो गंदगी को हटाना चाहिए। அவர் நீதிமொழிகளை அவர் சொல்லார். नीति वचन में इसे कहते हैं எல்லா கவலோடும் உன் இதயத்தை காத்துக்கொள். सभी रखवाले के साथ अपने मन को रखवाला करना। ஜீவ ஊற்று புறப்படும். उसके अंत से जीवन की नदियां आती है। அல்லேலூயா. हालेलुया। நம்மட்ட இருக்கு ஜீவ ஊற்று. हमारे अंदर है ना जीवन के ஊற்று. वो जीवन की அந்த नदियां हमारे ஜீவாதிபதி நமக்குள்ள இருக்கார். जीवन के जो पिता हमारे अंदर है, அவர் நமக்குள்ள இருந்தார். हमारे अंदर रहेंगे तो நம்ம வாசித்த வேத பகுதி சொல்லுது. जो पढ़े हुए शास्त्र कहती है மார்த்தாள் மரியாள் मार्ताल मरियम சகோதரர் 3 பேர் பணக்காரர்கள் அல்ல. दो तीनों भी बहुत धनी लोग नहीं थे, சாதாரண குடும்பம். एक साधारण परिवार வேலை थे। செய்து சாப்பிட்டாங்க. उन्होंने काम कर ஆனா खाए அந்த थे, வெளியேறப்பட்ட நடனத்தை लेकिन वो बहुत बहुमूल्य ही ஆண்டவருடைய தலையில் को ஊத்துனாங்க. इतर को உலகம் சொல்லிச்சு संसार कहा வேஸ்ட் பண்ணுதாங்க. इसे ऐसे ही मुफ्त நம்ம में वेस्ट करते எதையெல்லாம் हैं, நம்ம வேஸ்ட் பண்ணுகிறோமோ इसे हम ऐसे ही वेस्ट அதெல்லாம் करते हैं। பரலோகத்துல எழுதப்பட்டிருக்கிறது. पर स्वर्ग राज्य पर लिखा हुआ है। நமக்கு வேணும் வேணும்னு சொன்னா ஒண்ணும் இருக்காது. हमारे लिए चाहिए बोलेगा तो कुछ नहीं रहेगा। யாருக்காவது நற்கிரியைகளை செய்யும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். इसके लिए हम अच्छे कार्य करने के लिए बुलाए गए हैं। நற்கிரியைகளை செய்வதற்கு அவருடைய செய்கையா இருக்கிறோம். भलाई कार्य करने के लिए उनकी क्रिया बनकर हम हैं। வாட்ச்மேன் சொன்னாரு, वो वॉचमैन बोले थे கணவன் மனைவி இருக்காங்க, பிள்ளைகள் பெற்றாங்க, மலடிகள் கிடையாது அவங்க. पति पत्नी है, बच्चे हैं, वो ऐसे ही नहीं थे। பையன் எங்களை விட்டு குடும்பமா போயிட்டான். जो लड़का अपना परिवार देकर चला, யாரும் எங்களை பார்த்தாங்க. हमारे खुद के बच्चे हमें नहीं देखे हैं। நான் வேலை செய்வேன். मैं 2 महीना काम அதுக்கு कर, என்ன செய்வேன், எனக்கு மண்டை பூரா ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னாரு. उसके बाद मैं क्या करूंगा कर मेरा सर घूम रहा है, ऐसे बोल रहे அதை थे। விட்டு போனேன். அதை விட்டு கொஞ்சம் தூரம் போனேன். उसके तो अलग थोड़ा आए थे, அது 2 நாளைக்கு முன்னால वो 2 दिन के पहले ஒருவர் வந்தாங்க. एक जन आए थे। அவங்களுக்கு என் வயசு இருக்கும். उन्हें मेरा उम्र है, அவங்க நல்லமைப்பில் இருந்து வெள்ளிக்கிழமை वो नले में அரிசி வாங்கிட்டு போறாங்க. वो ऐसे गए थे, ஒரு பிள்ளைகளை எப்படி चावल लेकर गए थे। பிள்ளைகளை மறவே மாட்டாங்க. बच्चे लोग नहीं आए थे, என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. அவங்க தர அரிசியில வந்து நான் பொங்கிட்டு இருக்கேன். वो जो देते वो चावल से पकाती हूँ मैं, என் ऐसा பொம்பளை பிள்ளைங்க என்ன கறி வச்சது கூட கேட்காது. मेरे बच्चे लोग क्या खाना खाए அது करके कुछ தனித்து नहीं, போச்சு. वो प्रेम मिट रही है। பெற்றோரை கனம் பண்ண பிள்ளைகள் இல்லை. माता पिता को देखने के लिए பிள்ளைகள் बच्चे மேல नहीं, உள்ள குறை இல்லை. वो बच्चों की कमी नहीं, வளர்க்க வேண்டிய பிரகாரம் பெற்றோர் வளர்க்க
வளர்க்கவில்லை. जैसे परवरिश करना है वैसे नहीं किए हैं। அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை நம்பினா பிள்ளைகள் தர முடியாது. बच्चे लोग को भरोसा करेंगे तो बच्चे नहीं देंगे। நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். उन्हें देखकर प्रकाशित हुए थे, அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டது. उनके चेहरा लज्जित नहीं हुआ। எகிப்தில் இருந்த ஜனங்களை எப்படி மீட்டு வர முடியும்? मिस्र से लोग कैसे छुड़ा कर लेकर आ पाए பிள்ளைகளை थे? பூரா கடல்ல ஆத்துல போடணும்னு சொன்னா, जो बच्चों को ऐसे नाव में डालना चाहते थे, பிள்ளைகள் பிறக்கும்போது கொண்டு போடணும்னு சொன்னா, बच्चों पैदा होते ही मार डाले थे, அதையே அவர் மௌனமாக இருந்தார். तब भी वो ऐसे चुपचाप थे। அவர் தேவன், அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. वो परमेश्वर वो जो करना चाहते उसे रुका नहीं सकते அப்ப कोई। எல்லா பிரச்சனையும் அதை ஏற்றுக்கொண்டு நீ நல்லவர் என்று சொல்லும்போது அவர் சும்மா இருப்பார். वो सब कुछ स्वीकार कर कर परमेश्वर अब भला कर कर बोलने के समय पर वो चुपचाप रहेंगे। மேலானவர். वो माँ से भी बढ़कर है। கூப்பிட்டு எதுக்கு நம்ம சொன்னோம்னா அவர் கிரியை செய்ய முடியாது. मैं ऐसे रहकर क्या फायदा कर कर बोलेंगे तो कुछ कर नहीं पाएंगे। நம்மகிட்ட ஒரு நன்மை இல்ல. हमारे पास कुछ भलाई नहीं। அவர் நல்லவர். वो भला है, அவர் மாத்திரம் நல்லவர். वो सिर्फ भला है। அவருடைய வசனத்தை தியானம் பண்ணி उनके वचन को ध्यान அந்த कर வசனத்தின்படி நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். हम उस वचन के अनुसार चलने के ஒரே लिए ஒரு बुलाए வாழ்க்கை. गए। एक ही एक जीवन है। அவர் நம்ம எல்லா குறைகளும் மன்னிப்பார். वो हमारे सारे அவர் நம்மை திருப்திப்படுத்துவார். क्षमा करेंगे, तृप्त நம்ம करेंगे, வாஞ்சைகளை நிறைவேற்றுவார். हमारे सारे चाहत को पूरा நம்ம करेंगे। அவரிடம் தாழ்த்த வேண்டும். हम उनके साथ दीनता करना அந்த चाहिए। இஸ்ரவேலர்கள் இரும்பு கரம் கொண்டு அவன் ஒடுக்கினான். जो इजराइल लोग मिस्र लोग एक लोहा के समय उन्हें दबाए थे। ஆண்டவர் முத பண்டிகையை ஆசரிக்க சொன்னார். परमेश्वर पहले दिन उसको त्योहार को मनाने के लिए பஸ்கா बोले। பண்டிகை. वो पस्का त्योहार। எல்லாரும் ஒரு ஆட்டை எடுத்தாரு. எத்தனை பேர் காவோம் நம்ம நிலைக்கு நம்ம எல்லாத்துக்கும் அது தெரியும். சமயம் போயிட்டு सब लोग हम चाहते एक मेमने को पकड़कर उसे मार कर उसके लहू को सारे दरवाजे में लगा। ஆராயும் போது इस वचन को மாற்றினார். उस वचन को जागने के समय पर दुख को அந்த बदल दिए வசனம் थे। போனோடனே பழையபடி அன்னைய துக்கம் ஆட்கொள்ளுது. वचन चले जाते फिर से दुख आ जाती है। வசனத்தை மாத்திரம் நம்ம மறந்து சொன்னா நம்மளால நடக்க முடியாது. वचन को हम भूल जाएंगे तो हम नहीं चल पाएंगे। நமக்கு பலன் இல்லை. हमें बल नहीं है। நான் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அது தேவ பலனாயிருக்கு. उन्हें विश्वास करने के लिए वो परमेश्वर के बल है। அந்த இஸ்ரவேலர் விசுவாசித்து इजराइल लोग विश्वास कर कर நிலைக்கால்களையும் சட்டங்களையும் பூசினாங்க. उनके दरवाजों में उसको लहू को लगाए வீட்டுக்குள்ள थे। இருந்தாங்க. வீட்டுக்குள்ள இருந்தாங்க. घर के अंदर थे। எதுக்கு ரத்தம் பூசப்பட்டது? क्यों लहू को बहाए? தேவன் பார்ப்பது. परमेश्वर देखने के लिए, சங்காரக்காரன் பார்ப்பது. जो मराने वाले वो दूध जाने के लिए பார்த்ததை கடந்து போனார். उसे देखकर वो चले गए। இந்த நாளில் இயேசுவானவர் நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். अब भी परमेश्वर हमारे लिए लहू बहाए हैं। எதுல किस குறைபட்டிருக்கிறோம்? पर हम कमी அதை पाए हैं? நிறைவு செய்வதற்கு அந்த ரத்தம் நமக்கு போதுமானது. उसे भरपूर करने के लिए वो लहू काफी है। அந்த ரத்த கோட்டைக்குள் இருக்க வேண்டும். उस लहू के गढ़ के अंदर रहना है। வசனத்துக்கு மீறி நடக்கும்போது யாருக்கும் தண்டனை கிடையாது. எனக்கு கிடைக்கும். वचन को उल्लंघन करेंगे तो दंड मिलेगी, मुझे मिलेगी। அல்லேலூயா. அல்லேலூயா। நானும் நீங்களும் வசனத்தை ஆராயும் போது அதுக்கு மீறி நடக்கும்போது அவரால் ஒண்ணும் செய்ய वचन के முடியாது. अनुसार आप राम चलने के समय पर, उल्लंघन करने के समय पर कुछ नहीं कर पाएंगे। நாம் அவரை சார்ந்து இருக்கும்போது उनके संग रहने के समय, வழிகளெல்லாம் அவரை நினைக்கும்போது हमारे मार्ग में याद करने के வார்த்தையை समय, விசுவாசிக்கும்போது उनके वचनों को विश्वास करने के நமக்காக समय, சிலுவையில் சம்பாதித்த हमारे लिए क्रूस पर कमाए हुए को அந்த ஐஸ்வர்யம் वो धन நம்முடைய பலவீனங்களை மாற்றுவதற்கு हमारे निर्बल को भी बदलने वाले, அவர் பலவீனமானார். वो बलवीनता हो गए அவருடைய थे। கல்புகளால் சுகமாகி उनके घावों से हम चंगाई हो गए थे। செழுமையா இருக்கும்படிக்கு அவர் தரித்திரர். हमें हरियाली रहने के लिए वो दरिद्र बने हैं। யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ அவர்கள் ஆசீர்வதிக்கிறார். जो कोई विश्वास करते वो आशीर्वाद पाएंगे। இல்லாததை இருக்கிறனாக அழைக்கிறவர். जो नहीं है उसे है कर कर बुलाने वाले परमेश्वर। செங்கடை ரெண்டாக பிளந்தது. लाल समुद्र दो भाग हो गई थी। அது எப்படி நாங்க நடக்க முடியும்? அது நாங்க நடக்கும்போது வந்துட்டுனா वो हम चलने के समय पे हमें डुबा देगी तो அப்படி சந்தேகப்பட்ட நடக்க முடியுமா? ऐसे संदेह होगा तो क्या कर सकते நாம் हैं? விசுவாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். हम विश्वास करने के लिए அவர் बुलाए गए। செயல்களை நாம் போற்றுவதற்கு उनकी அழைக்கப்பட்டிருக்கிறோம். क्रियाओं को हम बधाई करने के लिए நாம் आए வாழ்ந்து हैं। காட்டுவதற்கு அவர் ஜீவனை हम கொடுத்திருக்கிறார். जी दिखलाने के लिए वो जीवन को दिए हैं। எல்லாரும் எழுதி வச்சுக்கிடுங்க. எல்லாருக்கும் பஞ்சமா இருக்கலாம். सब लोग लिख कर रख लीजिए, सब लोग को अकाल रह सकेगी। விசுவாசிக்கிற எனக்கு உங்களுக்கு பஞ்சம் கிடையாது. विश्वास करने वाले हमारे लिए, आपके लिए अकाल पर नहीं है। விசுவாசத்தை தேவன் इस तरह के विश्वास को परमेश्वर देंगे। दान लेने के समय पर, गीत गाने के समय पर